வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது ஒரு பெண்களுக்கான சுய வேலைவாய்ப்பு வீடியோ. ஸோ எல்லாருக்குமே வந்து நம்ம எல்ஐசியை பற்றி ஓரளவு தெரிஞ்சிருக்கும். 80s 90s 2000 அந்த கிட்ஸில் இந்த இயரில் பிறந்த கிட்ஸ்க்கெல்லாம் ஸோ இன்சூரன்ஸ்னாலே நமக்கு வந்து டக்குன்னு மைண்டுக்கு வர்றது வந்து எல்ஐசி தான். ஸோ இந்த எல்ஐசியில் வந்து பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க. நீங்கள் பொதுவாக ஒரு எல்ஐசி ஆஃபீஸ் போயிருந்தீங்கன்னா அங்கே 50% பெண்களுக்கு வந்து வேலையில் இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு எல்ஐசியில் வந்து பெண்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அவங்க நிறைய கேரியர் வந்து பெண்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் 2024 டிசம்பர் 9 புதுசாக ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீம் என்னென்னு கேட்டிங்கன்னா பீமா சக்தி யோஜனா ஸ்கீம். இந்த பீமா சக்தினா பெண்கள் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. அதாவது எல்ஐசியில் வந்து நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் எல்ஐசி ஏஜெண்ட்டு. இது வந்து பொதுவாக ஆண்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க, பெண்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி இந்த வேலையை. அந்த எல்ஐசி ஏஜெண்ட்டுக்கும் இந்த பீமா சக்தி இந்த எல்ஐசி ஏஜெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது வந்து கம்பெனி சைட்லேருந்து ஒரு மந்த்லி சேலரி கொடுப்பாங்க தெரியுமா, மந்த்லி சேலரி பேஸ்டு ஸ்கீம்னு சொல்லலாம். வந்து நீங்கள் நார்மலாக எல்ஐசி ஏஜெண்டாக யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும். ஸோ 2 பேரும் அப்ளை பண்ணலாம். 2 பேருமே வந்து எல்ஐசி ஏஜெண்டாக நம்ம ஒர்க் பண்ணலாம். பட் இந்த பீமா சக்தின் இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் லேடிஸ், ஜென்ஸ் நாட் அலோடு. ஸோ ஜென்ஸ்க்கு வந்து இந்த ஸ்கீம் கிடையாது, பெண்களுக்கான ஸ்கீம் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இந்த 2024 டிசம்பர் 9 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த பீமா சக்தி யோஜனா ஸ்கீமில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, இதை எப்படி அப்ளை பண்ணுறது, இதோட எலிஜிபிலிட்டி என்ன, ஸோ இது எல்லாமே வந்து இந்த வீடியோ ஷார்ட்டாக பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ரொம்ப டீட்டெயிலான வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்து வேறு யாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணால் அது உங்கள் குடும்பத்திலையோ இல்லை உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்திலையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ கண்டிப்பாக யாராவது ஒரு ஆளுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும். எஸ்பெஷலி அது ஒன்லி ஃபார் லேடிஸ் மட்டும்தான். பட் இன்றைக்கி வந்து நம்ம லேடிஸ் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நம்ம நிறைய வில்லேஜ்லேயும் சரி சிட்டிலையும் சரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, இல்லை ஒரு டெய்லரிங் அந்த மாதிரி கடையில் என்ன வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களோட இன்கம் அதிகமாக்குறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்கீமு. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு இம்மிடியட்டாக கொடுங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டு தான் எங்களுடைய வீடியோ போகிறதுக்கு இன்னும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தூண்டும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பொதுவாக வந்து இந்த பீமா சக்தி யோஜனா ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இது வந்து பெண்களுக்கான ஒரு ஸ்கீமு. இதோட மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்னா ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி பார்த்துருவோம். மினிமம் எலிஜிபிலிட்டி கேட்டிங்கன்னா இது வந்து ஏஜ் பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 18 இயர்ஸ் 18 வயசு ஆகிருக்கணும். அதிகபட்சமாக 70 வயசு வரைக்கும் நம்ம இந்த 70 வயசு வரைக்கும் இந்த கேரியர் நம்ம இந்த ஸ்கீமை நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது ஒரு ஏஜ் லிமிட் வந்து 18 to 70. ஸோ புரிஞ்சுதா? நம்ம ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து ஒரு 70 வயசு வரைக்கும் உள்ள பெண்கள் அனைவரும் வந்து இந்த ஸ்கீமை நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் ரொம்ப பெரிய குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. ஜஸ்ட்டு 10th பாஸ் ஆனால் போதும் இந்த நம்ம ஸ்கீமை அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி ஆயிரும். ஸோ ஏஜ் பார்த்தாச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு, அப்புறம் ஒரு சின்ன பேசிக்கான ஒரு இங்கிலீஷ் நமக்கு அட்லீஸ்ட் ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு போதும் நம்ம இந்த ஸ்கீமை வந்து நம்ம அப்ளை பண்ணி இந்த ஸ்கீமை வந்து நம்ம கேரியரில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இந்த ஸ்கீம் எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே அப்ளை பண்ணுறது, யார்கிட்ட ஐடியா கேட்குறது? ஸோ பொதுவாக வந்து எல்ஐசியை வந்து ஏஜெண்ட்டு வந்து நிறையா பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம குடும்பத்தில் இன்னும் வந்து யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக எல்ஐசி போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க மூலிமா தான் நீங்கள் போக முடியும். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஆன்லைனில் போய் அப்ளை பண்ண முடியும். பட் அது கொஞ்சம் நிறையா டீட்டெயிலும் கேட்கும். ஸோ அதனால் வந்து இம்மிடியேட்டாக உங்கள் ஏரியாவில் உள்ள ஒரு எல்ஐசி ஆஃபீஸோ இல்லை ஒரு எல்ஐசி ஏஜெண்ட்டோ அவங்கள போயிட்டு இந்த ஸ்கீமை பற்றி கேளுங்க. கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப நாள் ப்ராசஸ்லாம் கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 3 to 4 டேஸில் இந்த ஸ்கீம் நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த ஸ்கீமை வந்து தேவையான என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னா ஒரு 10th சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஆதார் கார்டு, பேன் கார்டு,
ஒரு பேங்க் பாஸ்புக்கு இது பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ அதுக்காக ஒரு பேங்க் பாஸ்புக்கோ இல்லை பேங்க் செக் புக்கோ ஓகே. அப்புறம் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு சொல்லியாச்சு. ஒரு 4 ஃபோட்டோ, அப்புறம் வந்து ஒரு அடிஷ்னலாக வந்து ஒரு நீங்கள் எதாவது டிகிரி பண்ணியிருந்தால் கொடுங்க, இல்லை தேவையில்லை. ஸோ இவ்வளோ தான் அந்த சிம்பிள் டாக்குமெண்ட்டு. இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அந்த எல்ஐசி ஏஜென்ட்டுக்கு கொடுத்தாலே போதும். அவங்க வந்து ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் ஃபீஸுக்காக மட்டும் ஒரு 500 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து எக்ஸாம் முழுக்க எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஏஜென்ட் கிடைக்கும். ஸோ அதனால் எக்ஸாமுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் முன்னாடி எக்ஸாம் முன்னாடி கிளாஸ் போகிற மாதிரி இருக்கும். இதை எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இப்போது எக்ஸாம் ஃபஸ்ட்டு டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டேட் பேஸ் பண்ணி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ண உடனே வந்து நமக்கு ஒரு நிமிஷம். ஸோ எக்ஸாம் சொல்லியிருந்தேன் தெரியுமா? எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஆர்டின்னு சொல்லக்கூடிய இந்த கிளைண்ட் தான் இந்த ஆல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட எக்ஸாம் இவங்க தான் வந்து நடத்துவாங்க. ஸோ இதில் நம்ம பாஸ் பண்ணால் தான் நம்ம இந்த எல்ஐசி ஏஜெண்ட்டை இந்த ஸ்கீம் நம்ம அந்த கேரியரில் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான எக்ஸாம் தான். ஃபஸ்ட் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போதே வந்து நமக்கு வந்து டேட்டு வந்து அலாட் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் எவ்ரி 15 days ஒன்ஸ் நம்ம வந்து டேட் கொடுத்துருவாங்க. ஸோ மந்த்லி 2 times வந்து இதை வந்து ஜென்ரலாக எக்ஸாம் டேட் அலாட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வீக்கு அப்புறம் லாஸ்ட் வீக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் நம்ம எக்ஸாம் இந்த ஸ்கீமுக்கு நான் அப்ளை பண்ணும்போது அது நமக்கு டேட் அந்த எந்த டேட்டில் வந்து நமக்கு அலாட் ஆகிருக்குது, எந்த டைம் அலாட் ஆகிருக்குது எல்லாமே வந்து அலாங் வித்து ஹால் டிக்கெட்டோட நமக்கு வந்துடும். அப்ளை பண்ண உடனே வந்துடும். ஸோ நம்ம அந்த டேட்டுக்கு வந்து ஒரு நாள் முன்னாடி ஒரு ஃபுல் டே கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். அந்த கிளாஸும் வந்து ஐஆர்டி தான் நடத்துவாங்க. அந்த கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும், நீங்கள் எக்ஸாம் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மார்க்குக்கு எக்ஸாம் வைப்பாங்க. அதில் மினிமம் 15 மார்க்ஸ் எடுத்தால் 15 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆகிடலாம். ஸோ 15 வந்து ஈஸியாக எடுக்கக்கூடிய 15 மார்க் ஈஸியாக எடுக்கக்கூடிய கொஷின் தான் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் நீங்கள் ஓரளவு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போங்க. அதே மாதிரி அந்த கிளாஸும் அது மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணிடுங்க. இது ரொம்ப உங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும். ஏன்னா நம்ம எக்ஸாம் வந்து இந்த ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தான் இதுக்கு, வேறு எதுவுமே கிடையாது. இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா அன்றைக்கே நீங்கள் வந்து எல்ஐசி ஏஜென்ட் ஆகிடுவீங்க. அன்றைக்கே நீங்கள் வந்து உங்கள் எல்ஐசி ஏஜென்ட் கேரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது அப்ளை பண்ணுறது வந்து நம்ம ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டை பார்க்கணும், இல்லை ஒரு டிஓ போய் பார்க்கணும். டிஓனா டெவலப்மெண்ட் ஆஃபீஸரு. பக்கத்தில் உள்ள ஒரு எல்ஐசி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே உள்ள கண்டிப்பாக டிஓ இருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு இது மாதிரி எல்ஐசி ஏஜென்ட் நான் ஜாயின் பண்ணணும்னு சொன்னாலே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு எல்ஐசி ஏஜென்ட்டையும் இந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் தான் உருவாக்கணும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு இவ்வளோ இயர்லி வந்து இவ்வளோ எல்ஐசி ஏஜென்ட்டை அவங்க கம்பெனிக்கு வந்து கேரியர் அந்த ஸ்கீம் வந்து சேர்த்து விடுன்னு சொல்லிட்டு மினிமம் டார்கெட் இருக்கும். டிஓக்கும் டெவலப்மெண்ட் ஆஃபீஸருக்கும் இந்த டார்கெட் இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக போயிட்டு அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்கீம்லாம் வந்திருக்கு, நான் ஜாயின் பண்ணேன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இந்த ஸ்கீம் வந்து ஒரு லிமிட்டெட் ஸ்கீமு. ஸோ பெண்களுக்கான லிமிட்டெட் ஸ்கீம் தான். 2 லட்சம் பேருக்கு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஸ்கீம் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த எல்ஐசி ஏஜென்ட் இந்த ஸ்கீம் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்கன்னா டிலே பண்ணாமல் இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து எப்போ வந்து இந்த ஸ்கீம் க்ளோஸ் ஆகும்னு தெரியாது. இன்னும் லாஸ்ட் டேட் எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணினா உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் 1 வீக்லேருந்து 10 daysக்குள்ளே உங்களை இந்த எக்ஸாம் எழுதிடலாம். ஸோ இம்மிடியேட்டாக வந்து நம்ம ஸ்கீமில் நம்ம வந்து கேரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து டிஓ அப்ரோச் பண்ணியாச்சு, எலிஜிபிள் பார்த்தாச்சு, என்ன மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. ஸோ எக்ஸாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எக்ஸாம் வந்து கேள்வி வந்து ஜென்ரல் நாலேஜ்லாம் வராது, ஒன்லி ஃபார் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக மட்டும்தான் வரும். இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் வரும். அதில் வந்து நீங்கள் ஒரு கரெக்டான ஆன்சர் செலக்ட் பண்ணி லாஸ்ட்டில் 50 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு லாஸ்ட்டு சப்மிட் கொடுத்த உடனே வந்து இது ஆன்லைன் எக்ஸாம் தான், பேப்பர் எக்ஸாம் கிடையாது. ஸோ ஒரு லேப்டாப்லேயோ இல்லை ஒரு டேப் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் வரும். பக்கத்தில் உள்ளவங்க நீங்கள் எதுவும் கேட்டு எழுத முடியாது. அவங்க ஒரு மொபைல் அலோட் பண்ண மாட்டாங்க. அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த கிளாஸ் மட்டும் கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த இன்சூரன்ஸ் பற்றி தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா அந்த எக்ஸாம் நீங்கள் தாராளமாக எழுதலாம், பயப்பட தேவையில்லை.
ஸோ இந்த எக்ஸாம் வரைக்கும் நம்ம வந்தாச்சு. எக்ஸாம் ஆன உடனே வந்து நீங்கள் எல்ஐசி ஏஜெண்ட் ஆகிடலாம். அதாவது இந்த எல்ஐசி ஏஜெண்ட்டு பீமா சக்தி. ஸோ பீமா சக்தி ஏஜெண்ட் ஆகிடலாம். ஸோ இந்த பீமா சக்தி ஸ்கீமில் வந்து உங்களுக்கு மந்த்லி சேலரின்னு சொன்ன தெரியுமா, அது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அப்படியே இருங்க, ஒரு பேப்பர் இருக்குது நான் காட்டுறேன். ஸோ இதோ பீமா சக்தியோட ஸ்கீம் பாருங்கள். ஸோ இதில் இந்த ஸ்கீமில் என்ன போட்டுருவாங்கன்னு தெரியுமா, ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு 7,000 ரூபா கிடைக்குங்க, மாதம் 7,000 ரூபா கிடைக்கும். அதுக்கு நீங்கள் வந்து 24 பாலிசி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இந்த ஸ்கீமில். ஸோ ஃபஸ்ட் இயரில் அதாவது மாதம் 2 பாலிசி கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் வித்தவுட் ஃபெயிலு. ஸோ இயர் ரெண்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலில் வந்து 24 பாலிசி நீங்கள் கண்டிப்பாக போட்டிருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வருஷம் பாருங்கள், ஃபஸ்ட் இயர் 7,000, செகண்ட் இயர் 6,000, தேர்ட் இயர் 5,000. அதாவது இந்த 3 வருஷம் தான் உங்களுக்கு சேலரி வரும். எல்ஐசிலேருந்து டைரெக்டாக சேலரி கொடுப்பாங்க. 3 வருஷம் முடிஞ்ச அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 3 வருஷம் முடிஞ்ச அப்புறம் அந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கு கமிஷன் மட்டும்தான் வரும். கமிஷன்னா இந்த 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பாலிசியை நீங்கள் வந்து போட்டாலே போதும். அதுலேருந்து வர்ற கமிஷன் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான இன்கம் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்கீம் வந்து பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த புதுசாக பெண்கள் ஏஜெண்ட் வர பெண்கள் வந்து ரொம்ப தயங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கமிஷன் தான் வரும். அந்த கமிஷன் வந்து அவங்களுக்கு போதுமான அளவு இருக்காது. ஸோ அதை மைண்டில் வச்சு தான் இதை வந்து இந்த மாதிரி ஒரு புது ஸ்கீம் வந்து எல்ஐசி கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஸ்கீம் தான், பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கீமு. ஸோ நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஃபுல் டைமாவோ இல்லை பார்ட் டைமாவோ இல்லை வீக்கெண்ட் ஜாபாவோ கூட பண்ணிக்கலாம். அது உங்களுடைய திறமையை பொறுத்து அது நீங்கள் எப்படி வேணாலும் பிளான் பண்ணிக்கோங்க. இது வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வேறு ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஏஜ் லிமிட் சொல்லியாச்சு, மினிமம் குவாலிஃபிகேஷன் சொல்லியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ வரும், வருஷம் 7,000 ரூபா, 2வது வருஷம் 6,000 ரூபா, 3வது வருஷம் 5,000 ரூபா. ஸோ இந்த 3 வருஷம் தான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க எல்ஐசி சைட்லேருந்து. இந்த 3 வருஷம் வெறும் பேமெண்ட் மட்டுமானா கிடையாது. நீங்கள் இந்த வருஷம் வந்து 24 எல்ஐசி கம்ப்ளீட் பண்ணுறீங்க தெரியுமா, அதுலேருந்து வர கமிஷனும் உங்களுக்கு இது ஆடாகி தான் வரும். ஸோ ஒவ்வொரு பாலிசியை பொறுத்து கமிஷன் சேஞ்ச் ஆகும். பட் நம்ம மினிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8-10% வந்து நமக்கு கமிஷன் கொடுப்பாங்க. அதை எப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ ரமேஷ்னு ஒரு ஆள் ஒரு பாலிசி எடுத்திருக்காரு. அந்த பாலிசியோட ஜீவன் ஆனதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாலிசி பேர் வந்து ஒரு ஜீவன் ஆனது. ஸோ இந்த பாலிசி வந்து ஒரு ரமேஷ்னு ஒரு ஆள் எடுக்க போகிறாரு. அவருக்கு வயசு ஒரு 20 வருஷம் அந்த டேர்ம்னு சொல்லுவாங்க. டேர்ம்னால் நமக்கு எத்தனை வருஷம் கட்ட போகிறோம் அது வந்து டேர்ம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 20 வருஷம் கட்ட போகிறாருன்னா வருஷத்துக்கு அவர் வந்து ஒரு 30,000 கட்டுற மாதிரி வரும் இந்த பாலிசியில். ஸோ 30,000 வந்து அவர் ஒரேட்டிவாக கட்டுறாரா, இல்லை 6 மாதம் ஒரு தடவை கட்டுறாரா, இல்லை 3 மாதம் ஒரு தடவை கட்டுறாரா, அதை வந்து நம்ம அந்த ஸ்கீம் எல்ஐசி அந்த ப்ரொபோசல் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அது கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் ரமேஷ் வந்து 6 மாதம் ஒரு தடவை நான் பேமெண்ட் ப்ரீமியம் கட்டுறேன் அப்படின்னு நமக்கு எழுதி கொடுத்துருந்தா, ஃபஸ்ட்டு ப்ரீமியம் வந்து 30,000 பாதி வந்து ஒரு 15,000 வச்சுக்கோங்களேன். 15,000 கட்டிடுவார். ஃபஸ்ட்டு டியூ வந்து 15,000 கட்டிடுவார். அவர் கட்டி முடித்த உடனே வந்து உங்களுக்கு அந்த 15,000 ஒரு 8-10% கமிஷனாக வந்துடுங்க. ஸோ நான் சொல்கிறது வந்து ரமேஷ்ன்ற ஒரு ஆள். இதே மாதிரி ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு 10 பாலிசி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாதம் இந்த 10 பாலிசியில் மட்டும் வந்து உங்களுக்கு 15,000 வந்துடும். இது போக வந்து இதே மாதிரி ஒவ்வொரு மாதம் வச்சுக்கோங்க. அடுத்த மாதம் ஒரு 10 + 10 20,000. ஸோ அந்த மாதிரி குமுலேட் ஆகிட்டே போய்கிட்ருக்கோம். ஸோ அந்த கால்குலேஷன் டீட்டெயில் நம்ம இன்னொரு வீட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, அப்புறம் வந்து எல்ஐசி ஏஜெண்ட்டில் வந்து பொதுவாக எல்ஐசி ஏஜெண்ட் வந்து எல்லாருமே வந்து எக்ஸாம் எழுதணும். இது வந்து பெண்களுக்காக இந்த ஸ்கீம் மட்டும்தான் கிடையாது. பொதுவாக எல்ஐசி ஏஜெண்ட்டு நீ எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிஷன் இந்த ஸ்கீம் வந்து இது ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சாதாரண எல்ஐசி ஏஜெண்ட்டுக்கும் இந்த பீமா சக்தி ஸ்கீமில் வர எல்ஐசி ஏஜெண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த மந்த்லி சேலரி தான். ஸோ நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ஒரு இந்த ஸ்கீமில் இல்லாமல் நீங்கள் கூட டேரெக்டாக கூட எல்ஐசி ஏஜெண்ட்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாமை எழுதி. பட் ஆனால் இந்த மந்த்லி சேலரி ஆப்ஷனில் நீங்கள் வர முடியாது. ஸோ இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணால் நீங்கள் மந்த்லி சேலரி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கீம் வழியாக தான் போக முடியும்.
ஸோ இதான் அந்த மெயின் வித்தியாசம். மற்றபடி நீங்கள் இந்த ஸ்கீம்லனா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் டயம் இருக்குது. அவங்க எப்போ லாஸ்ட் டேட்னு சொல்லவே இல்லை. அவங்க சடனாக வந்து எப்படியும் ஒரு 10 டேஸ் முன்னாடி சொல்லிடுவாங்க. லாஸ்ட் டைம் வந்து நம்ம கொஞ்சம் போகிறது கஷ்டம். ஏன்னா எல்லாம் ஒரே டைம் அப்ளை பண்ணியிருப்பாங்க. நமக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. ஸோ ஆல்ரெடி 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நிறையா பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சிம்பிளான மெத்தட் தான். மேக்ஸிமம் அதோட 500 வந்து அந்த ஹால் டிக்கெட்டு ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 600 முடிஞ்சிடும். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத ஒரு நல்ல தொழில். பார்ட் டைத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான தொழில். உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் வீட்டில் உள்ள குடும்பத்தில் யாரோ ஒரு ஆளோ கண்டிப்பாக வந்து ஒரு பார்ட் டைமாக எடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். நாங்கள் எல்ஐசி ஏஜென்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்ஐசி ரிலேட்டடாக என்ன கொஸ்டினோ இல்லை உங்களுக்கு ஒரு எல்ஐசியில் வர நேம் கரெக்ஷன் இல்லை ஒரு பாண்டு விசாரித்து புது பாண்டு அப்ளை பண்ணணும், இல்லை புதுசாக ஒரு பாலிசி போடணுமோ, இல்லை ஒரு பிளானை பற்றி எனக்கு தெரியலை அதுக்கு டீட்டெயிலோ, ஸோ எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணது ரெடியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தேவைப்படுச்சுன்னா அந்த லாஸ்ட்டில் வர நம்ம கான்டாக்ட் நம்பரை வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கால் பண்ணால் ரிசீவ் பண்ணுறது கஷ்டம். நான் எல்லாம் பிஸியாக இருப்போம். ஸோ கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு அன்றைக்கி சேம் டே நைட்டுக்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ.